வெல்கம் டு ஸ்ரீராம்சன் ஃபிசிக்ஸ் பைலட். இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கக்கூடியது +1 ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் லெசன் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1.7. So look at the question. The length and breadth of a rectangle are 5.7 plus or minus 0.1 centimeter and 3.4 plus or minus 0.2 centimeter respectively. Calculate the area of the rectangle with error limits. ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 5.7 plus or minus 0.1 cm மற்றும் 3.4 plus or minus 0.2 cm எனில் செவ்வகத்தின் பரப்பை பிழை எல்லையுடன் கணக்கிடுக. ஸோ இப்போ இந்த இதில் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோம். லேட்டம் given data. So length L is given. Length கொடுத்துருக்காங்க, L உடைய வேல்யூ நம்ம இதில் வந்து length கொடுத்துருக்காங்க and error in length both are given. So length L is given as 5.7 centimeter and error in length del L is given as 0.1 centimeter. அதே மாதிரி breadth, in the case of breadth B என்ன கொடுத்திருக்காங்க, the value 3.4 centimeter. அதே மாதிரி அதோட error in breadth is given as 0.2 centimeter. இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, calculate the area of the rectangle with error limits கேட்டிருக்காங்க. area of rectangle with error limits. அதுக்கான general formula நமக்கு தெரியும், that is formula. The product, சரிங்களா, product ஆன formula, that is the maximum fractional error in the product of two quantities is equal to the sum of the fractional errors in the individual quantities. அந்த definitions தான் ப்ராடக்ட்டுக்கான error formula. ஸோ இப்போ அந்த ஃபார்முலா என்னது, del A by A equal to del L by L plus del B by B. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. சரி, இந்த கேஸில் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வித் எரர் லிமிட்ஸ். ஸோ அப்போ இந்த கேஸில் ஏரியா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா தட் இஸ் ஏ வில் பி ஈக்குவல் டு, இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத். இங்கே லென்த் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5.7. பிரெத் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3.4. அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணலாமா, 5.7 3.4. So 7 into 4 28, balance 2, 5 into 4 20, 22, 7 into 3 21, balance 2, 5 into 3 15. So 16 17, 8 3 9 1. So but ரெண்டு decimal points அப்படிங்கும்போது 19.34. ஸோ இந்த வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, 19.38. சரிங்களா, 19.38. இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 19.4. சரிங்களா, அப்போ 19.4 இதோட யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லும் பொழுது சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், del A நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ இந்த ஃபார்முலால இருந்து del A by இந்த ஃபார்முலா del A by A equal to del L by L plus del B by del, அதுல இருந்து del A ஓட ஃபார்முலாவை எழுதிக்கலாம். சரிங்களா, del of A will be equal to del L by L plus del B by B. இங்க டினாமினேட்டர் இருக்கக்கூடிய ஏரியா ஏங்கிறது இங்க நியூமரேட்டர்ல வந்துடும் இன்டு A. சரிங்களா, இப்போ நமக்கு எல்லா வேல்யூஸும் தெரியும், del L என்ன வேல்யூன்னு தெரியும், Lங்கிறது என்னன்னு தெரியும், del B என்னன்னு தெரியும், Bங்கிறது என்னன்னு தெரியும், Aங்கிறது என்னன்னு தெரியும்.
அந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஹியர் நமக்கு வந்து ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து a plus or minus del a அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டு ஃபைண்ட் அப்படிங்கிறது a plus or minus del a. அதில் ஏங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ del a அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ del l பதில் you are going to write as 0.1 divided by l அப்படிங்கிறது 5.7 plus del b அப்படிங்கிறது 0.2 divided by b அப்படிங்கிறது 3.4 and into a நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க 19.4. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாஸ் நம்ம again you are going to write. So in this case you have to find a plus or minus del a அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதில் ஏங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே. இப்போ del ஏங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதில் del of a will be equal to, again you are going to write, that is 0.1 by 5.7 plus 0.2 by 3.4 into 19.4. சரிங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 3.4 into 0.1. சரிங்களா? 3.4 into 0.1, the value will be 0.34 plus 5.7 into 0.2. So 5.7 into 0.2 அப்படின்னு சொல்லும் பொழுது 1.14 divided by 5.7 into 3.4, 19.38 வரும். அதை அப்ராக்சிமேட்டாக பண்ணோம் அப்படின்னா 19.4. இங்கே ஆல்ரெடி we are having 19.4. ஸோ அப்போ இந்த வேல்யூஸில் 19.4 and 19.4 get cancelled, which will be equal to 0.34 plus 1.14. So 1.14 plus 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 0.4. that is 1.48. சரிங்களா? அப்போ 1.48 அப்படிங்கிறது, and that is 1.48. this will be approximately equal to 1.5. அப்போ நமக்கு ஏரியா அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே என்ன கிடைச்சிருக்கீங்க? the total value that is 1.5 அப்படிங்கிறது del of a. சரிங்களா? del of a, that is 1.5 centimeter square. அப்போ already we find a, the value will be 19.4 centimeter square and del of a அப்படிங்கிறது we already find, that is 1.5 centimeter square. அப்போ ஃபைனலாக நமக்கு இருக்கக்கூடிய ஆன்சர், அதாவது the area of the rectangle with error limits, that is a plus or minus del a will be equal to 19.4 plus or minus 1.5 and SI unit centimeter square. So this will be the final result. If you have any doubt in this problem, free to mail through our WhatsApp that is given here. Okay, thank you all. We will meet in the next video.